வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பரமேஸ்வரியை காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி வந்துட்டு கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. பரமேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கொண்டு போய் நம்ம சாமுண்டீஸ்வரிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து திட்டுறாங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி ரொம்ப கவலையா, சாமுண்டீஸ்வரி என் பேத்திங்க இந்த சாப்பாடை சாப்பிடட்டுமேனு எடுத்துகிட்டு வந்தேன், ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ செஞ்சது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பரமேஸ்வரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் எதுக்காக தெரியுமா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன், எல்லாமே என் பொண்ணுக்காக தான், ஒன்றும் உனக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ராஜராஜாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மயில் வாகனமும் ரொம்ப வேதனைப்படுறாரு. பரமேஸ்வரி ரொம்ப கவலையாக அந்த பையை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டி பாவம் ரொம்ப ஆசையாக இந்த கும்பாபிஷேகத்தில் கொடுத்த சாப்பாடை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசையாக வந்திருக்காங்க. அத்தை இப்படி பேசிட்டாங்களே, சரி நம்மளே போயிட்டு பாட்டிக்கிட்ட அந்த சாப்பாடை வாங்கலாம் அப்படின்ட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பரமேஸ்வரியை பார்த்து பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏன்பா என்னப்பா சாமுண்டீஸ்வரி இப்படி கோவப்படுறா? கார்த்தி சொல்கிறாரு, அத்தை ரொம்ப கோவத்தில் தான் பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு என்ன, இப்போ இந்த சாப்பாடை வந்துட்டு உங்கள் பேத்திங்க எல்லாரும் சாப்பிட்ணும் அதானே? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாப்பா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி நான் பார்த்துக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம பாட்டிக்கிட்டேருந்து அந்த கும்பசோரை வாங்குறாங்க. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அதே நேரம் கார்த்தி நினைக்கிறாரு, இது எப்படி வந்துட்டு அத்தைக்கு தெரியாமல் கொடுக்குறது அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்த்தி நேராக அவங்க கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த சாப்பாடை கொடுங்க. அப்போ அந்த வேலைக்காரம்மா கேட்குறாங்க, எதுக்காக இந்த சாப்பாடை கொடுக்க சொல்கிறீங்க? அதே நேரம் ரோகிணியும் ரேவதியும் வராங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன நடக்குது இங்கே? அப்போ சமயக்காரம்மா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, ஐயா வந்துட்டு அவர் கொடுக்குற சாப்பாடை கொடுக்க சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல ஐயா, இதுவே சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க ஐயா அப்படின்னு சொன்னதோட அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன ராஜா, என்ன இதெல்லாம்? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரோகிணி இது பாட்டி கொண்டு வந்த சாப்பாடு தான், கும்பசோறு கோவிலில் கொடுத்தாங்களாம், பேத்திங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆசையோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அத்தை வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து விட்டுட்டாங்க. இதனால பாட்டி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, பாட்டி ரொம்ப பாவம், நம்ம எல்லாருமே இந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தாங்க, ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சு. சரி, நீங்கள் எப்படி போயிட்டு பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க? கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அவங்க வீட்டுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தாங்களா, யாருமே வேணான்னு சொல்லிட்டீங்க, அதை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் நான் போயிட்டு பாட்டிக்கிட்ட இந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்தது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஐயோ தப்பெல்லாம் கிடையாது ராஜா, எப்படியாவது அம்மாவுக்கு தெரியாம இந்த சாப்பாடை கொடுக்கணும் அவ்வளவுதானே? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, அத்தைக்கு தெரியாம கொடுக்கணும். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அதே நேரம் ரோஹிணியும் ரேவதியும் சேர்ந்து அந்த சாப்பாடை வேலைக்கார அம்மா கிட்ட, இங்க பாருங்க, அம்மா கேட்டா நீங்க தான் சமைச்சிங்கன்னு சொல்லணும். இது கேட்டதோட அந்த வேலைக்கார அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்தி வெளியில வராரு. வெளியில வந்ததோட ஏரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை இன்னைக்கு நிலா ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள. அப்பதான் மயில் வாங்கணும் சொல்றாரு, அத்தை சின்ன வயசுல நான் வந்துட்டு நிலாச்சோறு சாப்பிட்டேன், எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா குடும்பத்தோட உட்காந்து
எல்லாரும் சேர்ந்து நிலாவுல உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கும் தெரியுமா? அது மாதிரி நம்ம குடும்பத்திலயும் ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்ன மாப்பிள்ள, நிலாவும் ரொம்ப அருமையா இருக்கு, நம்ம எல்லாருமே மாடியில போய் உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்ட்டு வேலைக்கார பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வாங்க, குடும்பத்தோட சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிட போறோம். இது கேட்டதோட அந்த அம்மாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கார்த்தியும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் சாப்பிடுங்க. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஃபேமிலியோட ஒத்துமையா உட்காந்து சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சின்ன வயசுல எங்க அம்மா தான் இந்த மாதிரி நிலாச்சோறு கொடுப்பாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போதும் போதும் உங்களோட புராணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்றாங்க. இது கேட்டுட்டு ராஜராஜா அமைதியா இருக்காரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சாப்பிடும் பொழுது, என்ன இது முன்ன விட இன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பாடு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை இது வந்து நிலாச்சோறுத்த, இதுக்கு ஒரு டேஸ்டே தனி ரகம் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், மாப்பிள்ள நீங்க சொல்றதும் சரிதான், இந்த மாதிரி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில் வாங்கன சொல்றாரு, ஆமத்த ரொம்ப வருஷம் ஆகிருச்சு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு, இனிமே எப்பவும் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது சரிதான், மாசத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா மாப்பிள்ள நீங்க சொன்ன யோசனை தான் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்றதுக்கு காரணம். கார்த்தியும் சரிங்கத்த அப்படிங்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதோட மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி எப்படியோ பாட்டி கொடுத்து விட்ட சாப்பாடை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டிக்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. மயில் வாகனமும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு மயில் வாகனம் நேரா பரமேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. பரமேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மயில் மாப்பிள்ள. மயில் சொல்றாரு, பாட்டி நீங்க கொடுத்து விட்ட சாப்பாடை கொஞ்சம் கூட விடாம நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். இப்ப சந்தோஷமா? பாட்டி சொல்றாங்க, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க பாட்டி நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. இது கேட்டதோட பாட்டியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயில் வாகனம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க. மயில் வாகனம் வந்ததோட கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு கண்டிப்பா அந்த மயில் வாகனம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. மயில் வாகனத்தோட சேர்ந்து மயில் வாகனோட சித்தப்பா முத்துப்பாண்டி அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்துல பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராவுக்கு நான் யாரு அப்படின்னு தெரியும், ஸோ கண்டிப்பா முத்துப்பாண்டிக்கும் தெரியும். முத்துப்பாண்டி கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள உங்ககிட்ட அப்படி என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். இது கேட்டதோண்ட மயில் வாகனம் அந்த முத்துப்பாண்டிய காமிக்கிறாங்க. முத்துப்பாண்டிய வந்துட்டு செலியன் வந்து சந்திக்கிறாரு. அப்ப முத்துப்பாண்டி கேக்குறாரு, என்னையா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன சந்திச்சிருக்க? செலியன் சொல்றாரு, இங்க பாருங்க இது மாதிரி நான் ரிட்டையர் ஆயிட்டேன். முன்னாடி மாதிரி எனக்கு இந்த சம்பளம் எல்லாம் வரதில்ல, அதான் ஒரு 1,00,000 பணம் கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட. இது கேட்டு தோண்டு முத்துப்பாண்டி கேக்குறாரு, என்ன 1,00,000? எதுக்கே 1,00,000 பணம் கேக்குற? உனக்கு எதுக்கு 1,00,000? இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட 1,00,000 கேட்பேன். அப்பதான் அந்த செலியன் சொல்றாரு, என்னையா நான் யாரு அப்படிங்கிறத மறந்துட்டியா? இது கேட்டதோட முத்துப்பாண்டி கேக்குறாரு, என்னப்ப? செலியன் சொல்றாரு, 5 வருஷமா நீ ஜெயில இருந்த அப்படின்னு கேள்விப்பட்ட, அதான் உன்னை வந்து பார்க்க முடியல, ஆனா இப்ப பாக்குறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு, அதான் பார்க்க வந்தேன். சரி அவசரமா எனக்கு 1,00,000 தேவைப்படுது, ஒரு 1,00,000 பணம் கூட. இது கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகி, யோ என்னையா இவ்வளவு ஈஸியா 1,00,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்ற? கொஞ்சம் யோசிச்சுதான் கேக்குறியா? அவரு சொல்றாரு, நான் யோசிச்சுதான் கேக்குறேன். மாதிரி வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கியா? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு. முத்துப்பாண்டி கேக்குறாரு, நீ என்ன தைரியத்தோட என்கிட்ட பணம் கேக்குற? நான் ஏன் உனக்கு பணம் கொடுக்கணும்? அப்ப செலியன் சொல்றாரு, என்னையா எப்படி சொல்ற? இது மாதிரி அந்த ராஜசேதுபதி
குடும்பத்து மேல சாமுண்டீஸ்வரி இன்னும் முழு பகையோட இருக்காளே, அதை நீ மறந்துட்டியா? அவ இந்த அளவுக்கு பகையோட இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறியே ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. முத்துப்பாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன மிரட்டுறியா? செலியன் கேக்குறாரு. சேச்சே, நான் மிரட்டுவனா? நான் மிரட்டுறதா இருந்தா இன்னரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்லியிருப்பனே உண்மைய. இங்க பாரியா, செலவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப எல்லாம் கேட்கல, இப்போதைக்கு 1,00,000 பணம் கேக்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன். அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, சரி நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்த 10,000 ரூபாய் காசு கொடுக்க, செலியன் கேக்குறாரு, யோ எவ்வளவு பெரிய விஷயம், வெறும் 10,000 கொடுத்து அமுக்கலான்னு பாக்குற? சரி, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், கரெக்டா 1,00,000 பணத்தை எடுத்து வை. அப்ப செலியன் சொன்னதை கேட்டுட்டு முத்துப்பாண்டி கேக்குறாரு, டேய் 10,000 கொடுத்தன, இன்னும் 90,000 தான். அப்ப செலியன் சொல்றாரு, யோ அது கணக்கு கிடையாது, 10,000 பெருக்கட்டும், 1,00,000 பணத்தை எடுத்து வை, முத்துப்பாண்டி வீட்டுல தானே இருக்கிற, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட முத்துப்பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த செலியனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவான் அப்படின்ட்டு நம்ம முத்துப்பாண்டி நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட முத்துப்பாண்டி பதட்டமா இருக்கிறத சிவனாண்டி கவனிக்கிறாரு. சிவனாண்டி முத்துப்பாண்டிய பார்த்து, என்ன சித்தப்பா ஒரே பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, அந்த செலியன் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு என்கிட்ட மிரட்டுறான். 1,00,000 பணம் வேணுமா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடா மவனே. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்புறம் அந்த ராஜ சேதுபதி குடும்பம் ஒன்னாகிரும். அப்புறம் நம்மளால சாமுண்டீஸ்வரியை நெருங்க கூட முடியாது. இப்ப என்ன சித்தப்பா பண்றது? அப்ப முத்துப்பாண்டி கேக்குறாரு, ஒரு 1,00,000 பணம் மட்டும் இருந்தா தாடா மவனே, எப்படியாவது அந்த பிரச்சனையை நான் தீர்த்தர்றேன். முத்துப்பாண்டி சொல்றாரு, சரி சரி 1,00,000 தானே, நான் தரேன் அப்படின்னு சொன்னதோட முத்துப்பாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த முத்து அந்த சிவனாண்டியும் அந்த குருமனும் சேர்ந்துதான் அவர் மாமாவை வந்து கைது பண்ண வச்சது அப்படிங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிய வருது. உடனே கார்த்தி கோவமா நேரா அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு வர்றாரு. அப்பதான் முத்துப்பாண்டி நேரா வீட்டுல இருக்கிறத செலியன் பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப நம்ம கார்த்திகை எதேச்சியா செலியனை பாக்குறாங்க. அப்ப செலியன் சொல்றாரு, இந்த வீட்டுல முத்துப்பாண்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு ரொம்ப பெரிய கடன் விட்டுருக்கான், அவன்கிட்ட இருந்து இன்னைக்கு நான் பணத்தை வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன எதுவும் பெரிய கடன்ல கொடுத்துருக்கீங்களா? அப்ப செலியன் சொல்றாரு, ஆமா, கிட்டத்தட்ட 20 வருஷத்து கடன். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க, 20 வருஷத்து கடனா? அவங்கதான் சரியான பணக்காரங்களாச்சு, அவங்களா வந்துட்டு உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க? செலியன் சொல்றாரு, ஆமா தம்பி, ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு எனக்கு தெரியும், யாருக்குமே தெரியாத அந்த ரகசியம், அது அதை வச்சுதான் நான் அவங்க கிட்ட பணத்தை வாங்குறேன். இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. கார்த்தி கேக்குறாரு செலியன்ட்ட, அப்படி என்ன ரகசியம்? செலியன் சொல்றாரு, எல்லாம் இந்த சாமுண்டீஸ்வரியும் ராஜ சேதுபதியும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன சொல்றீங்க செலியன்? அப்ப செலியன் சொல்றாரு, ஆமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரியோட அம்மா இறந்தாங்கல்ல, சிவகாமின்னு ஒருத்தவங்க இறந்தாங்களே, சிவகாமி நகை எடுத்துட்டாங்க அப்படின்னு டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுந்தாங்களே, எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த ராஜசேதுபதி தான் காரணம், ஒழுங்கா தீர்ப்பு சொல்லாததுனால அவங்க மயக்கம் மட்டும் விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவங்க ஒன்றும் காரணம் கிடையாது. காரணம் யாரு தெரியுமா? யாரோ ஒருத்தவங்க விஷம் வச்சிருக்காங்க. இந்த விஷம் வச்சது யாரு தெரியுமா? இந்த முத்துப்பாண்டி தான். எதுக்காக விஷம் வச்சான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவன் தான் விஷம் வச்சு அந்த சிவகாமி அம்மாவையே காலி பண்ணியிருக்கான். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ராஜ சேதுபதி கேட்ட கேள்வியால தான் சிவகாமி அம்மா அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட கார்த்திகே செம்ம ஷாக்கு. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? செலியன் சொல்றாரு, ஆமா, உண்மையதாயா சொல்றேன், இதான் நடந்துச்சு. அதான் அந்த முத்துப்பாண்டியை பார்த்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். இது கேட்டதோட கார்த்தி செம்ம கோவத்துல செலியன் கிட்ட, நான் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன், இன்னைக்கு நான் அந்த
முத்துப்பாண்டியை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கோவமா இங்கேருந்து வந்துட்டு, டேய் முத்துப்பாண்டி அப்படின்னு சொன்னதோட முத்துப்பாண்டி வெளியில வராரு. அப்ப கார்த்தி நேரா அந்த முத்துப்பாண்டியை பார்த்து, டேய் நீ பண்ண அநியாயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ தைரியம் இருந்தா என் தாத்தா மேல பழி போட்டிருப்ப. என் அத்தை வந்து இத்தனை வருஷமா தாத்தா தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. ஒரு குடும்பத்தையே 30 வருஷமா பிரிச்சு வச்சிருந்திருக்க. உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த முத்துப்பாண்டியை அடிக்கிறாங்க. சிவனாண்டி இதை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து தடுக்கிறாரு. அப்ப கார்த்தி கேட்கிறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருப்பீங்க. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி செம்ம கோவமா நேரம் அவங்க எல்லாருமே பேசுறாங்க. அதே நேரம் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து விஷயம் தெரிய வருது. கார்த்தி ராஜா வந்துட்டு நம்ம சிவனாண்டியோட வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா என்ன நடக்குது, எதுக்காக இவன் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கார்த்தி சொல்றாரு, அத்தை எல்லாமே ஒரு காரணமா தான். இத்தனை வருஷமா ராஜ சேதுபதி தாத்தா தான் அம்மா இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஒன்னும் உங்க அம்மா அந்த அவமானத்தால எல்லாம் இறக்கல, இந்த முத்துப்பாண்டி வச்ச விஷத்தாலதான் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரிட்ட விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த மாப்பிள்ள நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை அதுக்கான ஆதாரமும் இருக்கு. செலியன் உண்மையை சொல்லுங்க. அப்ப செலியன் சொல்றாரு, வணக்கம் மேடம், நான் தான் மேடம். உங்க அம்மா இறந்தப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப என்கிட்ட வந்து உங்க அம்மா இறந்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு ராஜசேதுபதி ஐயா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன். அப்பதான் இந்த முத்துப்பாண்டி வந்து எனக்கு காசு கொடுத்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் அப்போதைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்துட்டேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இந்த கார்த்தி தான் வந்துட்டு ராஜசேதுபதியோட பேரன், அது உன் மருமகன் தான். பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு இப்படி சொல்றான். அப்ப சாமுண்டீஸ்வரி முத்துப்பாண்டிய ஓங்கி அறிஞ்சு, ஏன் மாப்பிள்ள போய் சொல்றான் அப்படின்னு சொல்றியா? இங்க பாருடா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு, நீங்க எதுவும் பண்ணாம இருப்பீங்களா அப்படின்னு. அதே மாதிரி என் அம்மா இறந்ததுக்கு நீதான் காரணமா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோப்படுறாங்க. சோ இன்னொரு பக்கம் கார்த்திக் கண்டிப்பா ஒரு நாள் அந்த முத்துப்பாண்டி மேல இருக்கிற உண்மையை நிரூபிப்பாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜ சேதுபதியை மன்னிச்சு மாமனாரா ஏத்துப்பாங்களா, பரமேஸ்வரிய மாமியாரா ஏத்துப்பாங்களா, ராஜ சேதுபதி அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா பாப்பாங்களா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அப்கமிங் கதையில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே புது புது கதைகள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.